சிரசினிலே பாங்குடனே அமர்ந்தாயம்மா கங்கையம்மா தேவி நீ கண்ண தோர தாயி ஏழு கடல் சீமையெல்லாம் சூழ வந்தாய் கங்கையம்மா அம்மா ஆறு குளங்கள். சிறுசு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர் மதிப்புக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்களுக்கு 2ஆம் பிளாக் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கமிட்டியின் சார்பாகவும் சிறுசு கமிட்டியின் சார்பாகவும் ஓம் சக்தி மன்றத்தின் சார்பாகவும், ஏன்னா இங்க 3 கமிட்டி இருக்கு, சார்பாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது வட்டாரத்தில் உள்ள கோயிலுக்கு 1983 இருந்து இந்த வட்டாரத்துக்கு இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா மதிப்புக்குரிய அமரர் அண்ணன் மு பக்தச்சலம் அவர் எல்லாம் நம்ம ஊர்ல ரோடு இல்லை, குழாய் இல்லை, லைட் இல்லை, கோவில் இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம், வயசுல சின்னவர் நினைக்கிறேன், மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா அவர்கள் நமது கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன். காரணம் ஹரி வந்து இவர் அறிமுகமே இல்லை. அந்த நேரத்துல இவரை கோவிலுக்கு கூட்டின்னு வந்தாங்க. நம்ம வீட்டுல தான் உட்காந்து டீ சாப்பிட்டாரு. நானும் யாரோ வந்துக்கிறாரு, சரி டீ சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்லியா, டீ சாப்பிட்டாரு போயிட்டாரு. இல்லன்னு கேட்டா இதை ஏன் சொல்றேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தவரு இப்ப வந்துக்கிறாருன்னா நமக்கும் அவருக்கும் பந்தமா, இல்ல அவருக்கும் நமக்கும் பந்தமா, இல்ல அவருக்கும் அம்மனுக்கும் பந்தமா தெரியல. சொந்தக்கார மறைமுக்கு சரி சரி வந்திருக்காரு. அவர்களை வருக வருக என்று வரவேற்கணும். ஏனென்றால் நமக்கு ஆதரவாக அவர் எப்போதும் இருக்க வேண்டும். வட்டாரத்தில் வாலிபர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எப்பொழுதும் ஒரு தொண்டு செய்ய வேண்டும். இந்த வட்டாரம் இனிமேலாவது அவருடைய வட்டாரம் என்று நினைத்து கொண்டு இங்கு யாருக்கு என்ன தேவையான வேலைகள் இருக்கிறதோ அதை நண்பர் போல, நமது குடும்பத்தில் ஒருவர் போல செய்து கொடுத்து எல்லோரு மனிதனும் இடம் பிடித்து கடைசியில் வேறு ஒரு இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெரியவர்கள், தாய்மார்களே, சீனியர் சார் சேகர் சார், இந்த 28th வார்டு கவுன்சிலர் சார் கண்டிப்பாக பண்ண இருக்கவே இருந்துச்சு. ஆனா அவங்க ஒழுங்கு சரியில்லை என்று வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி என்ன பந்தம்ட்டு எனக்கு தெரியல, ஒரு பந்தம் மட்டும் 100% தெரியும். என்னுடைய நண்பர் பரத் சார், தேஜு, ஜெகன், ஹரி இவங்க எல்லாம் கூப்பிட்டப்போ நான் கூட அப்படிதான் வந்தேன். நான் கூப்பிடுறாரு போகலான்ட்டு. ஆனா இன்னைக்குதான் பெரியவர் பத்தி பேசுனீங்களா பக்தவசலம் சார் கிட்ட, நான் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அவங்க எல்லாம் பக்தவசலம் சார் கெப்பாசிட்டி தெரியாத இவ்வளவு நாள் இருந்து இப்போதான் நம்ம பக்தவசலம் சார் கெப்பாசிட்டி, அவங்களோட சக்தி என்னான்னு புரிஞ்சிருக்குது. அவங்களோட சக்தி, அண்ணன் பக்தவசலம் வர சக்தி, கடவுளை வர ஆசீர்வாதம், விசேஷமா இங்க சேர்ந்திருக்கிற நண்பர்களும் பெரியவங்கள வர அனுபவம் இங்க வரைக்கும் கூட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அரசியல் இருக்கும், நாளைக்கு அரசியல். ஆனா என்ன மண்ணின் மயதனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜொத்தில இருக்கிறேன்.